ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுன்னு பார்ப்போம். அனுமன் ஒரு பெரிய மாளிகையை பார்க்குறாரு. அது ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பெரிய உருவம் தூங்கிட்டு இருந்தது. அவர் தான் கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணன் யார் அப்படிங்கிற குழப்பத்தில் அனுமன் யோசித்துட்டு இருக்காரு. தனக்கு தெரியாமலே தூக்கத்தை வரமா பெற்றவர் தான் கும்பகர்ணன். அரக்கர்களுக்கெல்லாம் ஒரு இயல்பு உண்டு. ஐம்புலன்களையுமே ஆவேசம் அடக்கி தேவர்களையே விஞ்சும் அளவுக்கு தவம் செஞ்சு மும்மூர்த்திகளோட வரத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த வரம் வாங்குற வரைக்கும் தான் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம். அதுக்கப்புறம் பெற்ற வரத்தை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணலான்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அடங்கி இருந்தாங்களோ சேர்த்து வச்சு பாய ஆரம்பிச்சிருவாங்க. கும்பகர்ணனும் வரத்துக்கு ஆசைப்பட்டவர் தான். ராவணேஸ்வரனுக்கு இணையா வரங்கள் பெற பிரம்மனை நோக்கி கடும் தவம் செஞ்சாரு. ஒரு ராவணனையே தாங்க முடியலையே, இவன் வேறையான்னு தேவர் உலகமே பயந்தது. அந்த நேரத்துல சரஸ்வதி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கும்பகர்ணன் முன்னாடி பிரம்மர் காட்சி கொடுக்கிறாரு. கும்பகர்ணனுக்கே பிரம்ம தரிசனத்தை துளியும் நம்பவே முடியல. தன்னோட தவத்திற்கு பிரம்மன் இவ்வளவு சீக்கிரம் மகிழ்ந்து தரிசனம் கொடுத்துட்டாரான்னு பரவசத்துல நாக்குல தடுமாற்றம் ஏற்பட்டது. இங்கதான் கலைமகள் தன் விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. நித்திய சிரஞ்சீவியாக யாராலும் அழிக்கப்பட முடியாதவனாக திகழ வேண்டும் அப்படின்னு வரம் கேட்க விரும்பிய கும்பகர்ணனுக்கு நாக்கு தடுமாற்றத்தால நித்திய சிரஞ்சீவி என்பதுக்கு பதிலா நித்திர சிரஞ்சீவின்னு ஆகிருச்சு. அப்படியே ஆகட்டும்னு அருள் புரிஞ்சார் பிரம்மமூர்த்தி. வாங்கின வரமும் வேலையை காட்ட ஆரம்பிச்சது. அதனாலதான் கும்பகர்ணன் கிட்ட இப்படி ஒரு தூக்கம். மாச கணக்கில் தூங்கினாலும் பிரம்மன் வரம் காரணமா பசி தாகத்தால் அவருடைய உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படாது. கும்பகர்ணன் உறங்கும் போது அவருக்கு சேவை செய்ய ஒரு தேவ கன்னியர் கூட்டமே இருந்தது. அவங்களுக்கெல்லாம் அவர் விடும் மூச்சு காத்துக்கு ஈடு கொடுத்து நிற்கிறதே பெரிய சவாலா இருந்தது. இதை உணர்ந்த அனுமனுக்கு அவங்கள பார்க்கும்போது பரிதாபமா இருந்தது. கும்பகர்ணன் அரண்மனையை தொடர்ந்து அனுமன் அடுத்து சென்றது விபீஷ்ணரின் மனைக்கு தான். விபீஷ்ணன் அரக்கர்களின் ஒரு விதிவிலக்கு. உருவத்தில் கருப்பாகவும் அந்த இனத்தவருக்கே உரியவராக இருந்தாலுமே அவர் முகத்துல ஒருவித சாந்தம் பரவி கிடந்தது. விபீஷ்ணனை பார்த்த உடனே தர்மப்படி நடப்பவன் அப்படிங்கிறது அனுமனுக்கு புரிஞ்சு போச்சு. விபீஷ்ணர் ராவணனை போலவும் கும்பகர்ணனை போலவும் தவம் புரிந்தவர் தான். இருந்தாலுமே அந்த மாலவன் நேரில் தோன்றியப்ப நான் மரணத்தை வெல்ல வேணுங்கிற வரமோ இல்லை அந்த 14 லோகத்தையும் அடிமையாக்கணுங்கிற வரமோ கேட்காம உன்னை என்றும் மறவாமல் பக்தி செஞ்சாலே போதும். பக்தியை விட பெரிய பலம் இந்த உலகத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் அந்த உணர்ச்சி என்றும் மாறாமல் உள்ளத்தில் இருக்க வேணும் அப்படின்னு திருமாலையே வேப்பில ஆழ்த்தினவர் தான் நம்ம விபீஷ்ணர். அடுத்தடுத்து அனுமன் நுழைந்த இடமெல்லாம் ராவணேஸ்வரனின் புத்திரர்கள் உறவினர்கள் மாளிகையா இருந்தது. அப்புறமா ராவணேஸ்வரனின் மாளிகையை பார்க்கிறாரு. அங்க ராவணன் சீதையை கவர்ந்து வர பயன்படுத்திய புஷ்பக விமானம் இருந்தது. இந்த வார கதை இதோட முடிந்தது. இனி வர்ற வாரங்கள்ல அனுமன் சீதையை பார்த்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.